2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக கட்சிகள் வாக்குறுதிகளை மழையாக பொழிந்து வருகின்றன. அந்த வகையில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது அதிமுக வெளியிட்டுள்ள மிக முக்கியமான மக்கள் நலத் திட்டங்கள் என்னென்ன? வாங்க இந்த சிறப்பு பார்வையில் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். வரவிருக்கும் தேர்தலை மனசுல வச்சு உங்க குடும்பத்தோட நிதி நிலைமையில நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய அறிவிப்புகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். வாங்க இந்த வாக்குறுதிகளை பத்தி விரிவாகவும் ஆழமாகவும் இந்த தொகுப்புல பார்க்கலாம். 2026 தேர்தலை நோக்கி வாக்குறுதிகள் மழை பொழிந்து வரும் நிலையில எல்லாருடைய கவனத்தையும் ஒட்டுமொத்தமா ஈர்த்திருக்கிற ஒரு அறிவிப்பு தாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே தவணையா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்பது. இந்த ஒரு வாக்குறுதி தான் இப்போ தேர்தல் களத்துல ஒரு பெரிய விவாத பொருளாவே மாறியிருக்கு. சரி, இந்த அறிவிப்புகளை பத்தின ஒரு முழுமையான சித்திரத்தை நாம தெரிஞ்சுக்க சில முக்கியமான பகுதிகளை ஒவ்வொன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த வாக்குறுதிகள் எப்படி வெளியிடப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பாக்கெட்டை நேரடியா பாதிக்கிற நிதி உதவிகளை அலசுவோம். அதை தொடர்ந்து மற்ற நலத்திட்டங்களையும் இந்த உதவிகளை பெற என்ன தகுதிகள் தேவைங்கிறதையும் ஆராய்ந்து கடைசியா எல்லாத்தையும் தொகுத்து வழங்குறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். எந்த ஒரு அறிவிப்பையும் முழுமையா புரிஞ்சுக்க அதோட பின்னணிய தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில இந்த வாக்குறுதிகள் எப்படி படிப்படியா வெளியிடப்பட்டுச்சுன்னு இப்போ பார்க்கலாம். பொதுவா தேர்தல் அறிக்கைகள்னா ஒரே நாள்ல தான் வெளியாகும். ஆனா இந்த தடவை அதிமுக ஒரு வித்தியாசமான உத்தியை கையாண்டிருக்குன்னே சொல்லலாம். தங்களோட வாக்குறுதிகளை ஒரே நேரத்துல வெளியிடாம 3 கட்டங்களா மக்களின் கவனத்தை ஈர்க்கிற வகையில வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி 17, பிப்ரவரி 4, அப்புறம் பிப்ரவரி 24ன்னு இந்த அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. இந்த 3 கட்ட அறிவிப்புகளையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா இதோட பிரம்மாண்டம் நமக்கு புரியும். ரொக்க உதவியில தொடங்கி கடன் தள்ளுபடி வரைக்குமா மொத்தம் 17 பெரிய இலவச திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வரவிருக்கும் தேர்தல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுனோ போட்டி களத்தோட தீவிரம் எப்படி இருக்கணும்னு நமக்கு உணர்த்துது. 17 திட்டங்கள் இருந்தாலும் அதுல மக்களோட உடனடி கவனத்தை ஈர்க்கிறது என்னவோ பணபலன்கள் தான் இல்லையா? இப்போ ஒவ்வொரு குடும்பத்தோட நிதி நிலையையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய அந்த முக்கிய நிதி உதவி திட்டங்களை பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். இதுதான் இந்த அறிவிப்புகள்லயே மிக முக்கியமான ஒரு அம்சம். கருணை தொகைங்கிற பேர்ல ரேஷன் அட்டை வச்சிருக்கிற ஒரு குடும்பத்துக்கும் ஒரே தவணையா 10,000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகை எந்த விதமான குறுக்கீடும் இல்லாம நேரடியா உங்களுடைய வங்கி கணக்கிற்கே வந்து சேரும்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா பெண்களை மையமா வச்ச ஒரு முக்கியமான அறிவிப்பு. இப்போ நடைமுறையில இருக்கிற திமுக அரசோட மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இதுக்கு போட்டியா அதிமுக குல விளக்கு அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தின் மூலமா இந்த தொகையை 2 மடங்கா, அதாவது மாசம் 2,000 ரூபாயா உயர்த்தி வழங்குவோம்னு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. நிதி உதவிகள் இதோடு முடியலங்க. வேலையின்மையை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சிருக்கிற பட்டதாரிகளுக்கு மாசம் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல 12ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இது கூடவே ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொக்க பரிசுகள், நிதியுதவிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களோட அன்றாட வாழ்க்கையோட மற்ற அம்சங்களை மேம்படுத்துற மாதிரி வேற என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு இப்போ நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு பெண்கள் மட்டும்தான் நகர பேருந்துகள்ல இலவசமா பயணம் செஞ்சுட்டு வராங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த திட்டத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி இனி ஆண்களும் நகர பேருந்துகள்ல இலவசமாக பயணிக்கலாம்னு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பா அதிமுக வெளியிட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, குறிப்பிட்ட சமூகத்தினரை குறி வச்சும் பல அறிவிப்புகள் வந்திருக்கு. மீனவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிராமப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்கிற 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக நீட்டிக்கப்படும். நெசனாளர்களுக்கு உதவுற வகையில விசைத்தறி மற்றும் கைத்தறிக்கான இலவச மின்சார யூனிட்கள் அதிகரிக்கப்படும். ஏழைகளுக்கு அம்மா இல்லம் திட்டம் மூலமா வீடு கட்டி தரப்படும். கூட்டுறவு வங்கிகள்ல சிறுபான்மையினர் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் வாங்கின கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். கடைசியா சமையல் எரிவாயு விலை உயர்வை கருத்தில் கொண்டு 1 வருஷத்துக்கு 3 சிலிண்டர்கள் மானிய விலையில வழங்கப்படும்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்ளோ கவர்ச்சிகரமான திட்டங்களை எல்லாம் கேட்டதும் நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர்ற முதல் கேள்வி என்ன? இதுக்கெல்லாம் நான் தொகுதியானவனா? எனக்கு இது கிடைக்குமா? நான் என்ன செய்யணும்? அப்படிதானே? வாங்க இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கான பதில பார்க்கலாம். இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தா பலன்களை பெற தேவையான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்னென்ன?
இந்த திட்டங்கள் எல்லாமே சில அடிப்படை தகுதிகளை சார்ந்து தான் இருக்கும். அது என்னென்ன, நீங்க தயாரா வச்சுக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னங்கறத அடுத்ததா பார்க்கலாம். இந்த பலன்களை பெறுவதற்கான வழிமுறை 4 முக்கிய படிகளை கொண்டது. முதலாவதா, உங்ககிட்ட செல்லுபடியாகிற ஒரு ரேஷன் கார்டு இருக்கணும். குறிப்பா PHH அப்படின்னு சொல்லப்படுற முன்னுரிமை குடும்ப அட்டை, இல்லனா AAY எனப்படும் ஆந்தியோதயா அன்ன யோஜனா அட்டைகள் முக்கிய பங்கு வகிக்கலாம். இரண்டாவதா, உங்க பேர்ல இருக்கிற வங்கி கணக்கு பண பரிவர்த்தனைகளோட செயல்பாட்டுல இருக்கணும். மூன்றாவதா, அரசு சரிபார்ப்பு மற்றும் குறுஞ்செய்தி அறிவிப்புகளுக்காக உங்க ஆதார் எண்ணையும் மொபைல் எண்ணையும் உங்க வங்கி கணக்கோட இணைச்சு வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். கடைசியா, இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு வெளியிடுற விண்ணப்ப படிவத்தின் மூலமா நீங்க விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்கள் ரொம்பவே அதிகம். அதனால நீங்க சுலபமா நினைவுல வச்சுக்கிறதுக்காக இந்த அறிவிப்புகளோட மிக முக்கியமான அம்சங்களை மட்டும் ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். இந்த முழு தொகுப்போட முக்கிய அம்சங்கள் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு முறை 10,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கான மாத உதவித்தொகை 2,000 ரூபாயா உயர்த்தப்படும். ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் விரிவுபடுத்தப்படும். அதுபோக பல்வேறு துறைகளுக்கு கடன் தள்ளுபடி மற்றும் மானியங்கள் அதிகரிக்கப்படும். இந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் தொகுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.